பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவப்படுகின்ற வகையில் பெருமானுடைய திருவருளை நாம் அனுபவித்து வருகின்றோம். தொடர்ந்து தகராலய ரகசியத்தில் சலனம் என்ற ஒரு பொருள் நமக்கு அனுபவமாகி வருகின்றது. அதிலே சென்ற வாரத்தில் சிறப்பின் அடிப்படையில் பெருமான் எப்படி சலனத்தை நமக்கு சேர்த்து அமைக்கின்றான் என்பதையெல்லாம் சிந்தித்தோம். ஆனாலும் சலனம் நமக்கு எப்போது அடங்கும் என்பதாக கேட்டால் அது அடங்குமா என்றும் கேட்டார். அது அடங்கும் தான், அடங்காத காலம் என்று ஒன்று இல்லை. அதற்கு உதாரணம்தான் நமக்கு இருக்கிறதே தவிர அனுபவம் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் ஆரவாரங்களுக்கு இடையில் தங்களுடைய தொழிலை அமைதியாக பணத்திற்காக பார்க்கின்றவர்களைப் போல இறைவனை தேடியும் நிறைய சித்தர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சலனம் என்பது இல்லை என்பது தெரியும். அவர்களை பார்க்கிற காலத்தில் சலனம் இல்லாத தன்மை என்றால் என்ன என்பது நமக்கு புரியும். ஆனால் அவர்களை பார்த்து தெரிந்து கொள்வதை விட நமக்கும் சலனம் எல்லாம் மாறிக்கொண்டுதான் வருகிறது. ஒரு காலத்தில் ஏதாவது ஒன்றிற்காக மெனக்கட்டு ஆய்ந்து ஓய்ந்து அலைந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற நாம் ஒரு கட்டத்தில் அதை நினைத்து பார்த்து இதற்கு போய் இப்படி மெனக்கெட்டோமே என்பதாக அது பற்றிய ஆசையை விட்டொழிப்பது அல்லது அது பற்றிய எண்ணத்தை விட்டொழிப்பது தான் அதனுடைய சலனத்திலிருந்து நீங்குவது. சலனத்திலிருந்து நீங்குவதற்கு முதல் உதாரணம் அதுதான். இப்போ 2 பேர் பாடினாங்க, 4:15 வரைக்கும் ஒருத்தர் பாடினாருன்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஒரு சலனம் வருது இல்ல? அது நம்ம பிறப்பு திட்டம். இந்த பிறப்பு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சலனம் இருக்கும். என்னன்னு கேட்டா, ஆனா பயிற்சி திட்டம் ஒன்று இருக்கும். இந்த பயிற்சி திட்டம் ஒன்று வரும்போது தான் நேற்று திருவான்மியூர்ல கூட ஒன்று சொன்னேன். நாம நிறைய பேர் நெல்லையப்பர்களாகத்தான் இருக்கிறோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் பெருமான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் கூட அந்த நெல்லையப்பர் திருக்கோயில் விழா நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த முருகப்பெருமானை அடிப்படையாக வைத்து பாடிய அந்த பாடல் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் தீர்க்கும் என்பதாக பாராயணத்திற்கு சொல்லுவார்கள். அல்லது வீடு கட்ட வேண்டியவர்கள் இந்த மாதிரி நமக்கு அதற்கு எழுதி தருகிறார்கள் இல்லையா? ஆனால் நெல்லை என்று சொன்னாலே அது ஒரு தாமிரம், அதாவது அந்த சபை தாமிர சபை. அங்கே என்ன என்று கேட்டால் எங்கே தட்டினாலும் சத்தம் வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த சலனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த தண்ணி அசைவது சலனம் என்று சொல்லுவது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் சலனத்திற்கு முழுமையான உதாரணம் என்ன என்று கேட்டால் அதிலே எந்த ஒன்று மோதினாலும் குறைந்தபட்ச ஒலியை அது எழுப்பும். மழை பெய்தாலும் சரி, அல்லது கல் விழுந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எடுத்து வைத்தாலும் சரி, அல்லது தட்டினாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அது எதிரொலிக்கும். இந்த எதிரொலிக்கிற தன்மையில் அதற்கு நாம் என்ன அடையாளம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் இதுவரைக்கும் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோமோ, எது நம்முடைய திட்டமோ அதை வெளிக்கொண்டு வருவது தான் தாமிர சபை. அதுதான் நெல்லையப்பர். நம்ம இந்த விஷயம் இவ்வளவு ஓட்டையாகிவிட்டது. இந்த பிறப்பு
ஞானத்தை அல்லது நமக்கு தெரிந்த விஷயத்தை வைத்து இப்படித்தான் என்று பிறப்பை பெருமான் நமக்கு தந்து விட்டான். தந்துவிட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிற அடிப்படையை மாற்றி தருவதுதான் நெல்லையப்பர் பதிகத்தினுடைய வேலை. இப்போ நாம் இங்கே சொற்பொழிவு ஆரம்பித்து 2 வருஷம் ஆகப்போகுது. அதுக்கு முன்னாடி ஐயாலாம் திருவான்மியூரில் 4 வருஷம் என்னோட சொற்பொழிவுலாம் குறைஞ்சபட்சம் கேட்டிருப்பார். 4 வருஷத்துக்கு குறையாத திருவான்மியூரில் நான் பேசினது இன்னும் நிறைய பேசுனது கேட்டிருப்பார். இருந்தாலும் சொற்பொழிவில் அப்படியே ஒரு உதாரணம் வரும்போது அவருக்கு தோணுனது வாய் வழியாக வெளியே வந்துடுது இல்லை. அதாவது மண்டை வரைக்கும் மோதாமல் வாய் வழியாக கீழ்ச்சிக்கின்னு வந்துடுது. அப்போ அந்த சிறப்பு திட்டத்தில் நாம் இது எதுக்குன்னா அவர் கேட்கறதுனால நிறைய விஷயம் வெளியே வரும். அதில் ஒரு நன்மை இருக்கும், அது வேற. நான் உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, நேரடியாக நாம் நம்ம பிறப்பு திட்டத்தில் நம்ம செயல்பாடு இது என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் அதை மாற்றிக்கணும் அப்படின்னும் நான் முயற்சி பண்ண தேவையில்லை, இது இப்படி தேவையில்லைன்னு முயற்சி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அதுக்கு பேர் நெல்லைன்னு பேர். தாமிரம் இதுதான் உடம்பை வச்சுக்கிட்டு, இந்த உடம்பு மூலமா இந்த பிறப்புல எனக்கு இருக்கிற அடிப்படை ஞானம் ஒன்று, நான் இந்த பிறப்புல முயற்சி செஞ்சு பெற ஞானம் ஒன்று, இந்த ரெண்டும் சேர்றது தான் இந்த தாமிர சபை. இதுல நீங்க கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வெள்ளியா மாறும். முதல்ல வெள்ளியா மாறுதுன்னா அடங்கும், அது எதுவுமே பேசாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் உள்வாங்கிச்சுன்னா தங்கமா மாறும். இதுதான் சபை வரலாறு. இப்போ சலனம்ங்கிறது நாம என்னன்னு அதுல சொல்றது, இப்ப இது எப்ப மாறும் அப்படி அவங்க தெளிவா ஒரு விஷயம் தொடக்கத்திலே என்கிட்ட சொன்னாங்க. இது யாருக்கும் அதுவா மாற மாதிரி தெரியலையே சார், இது எப்பதான் இது மாறும். அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய விஷயம் அது. அதுல என்ன அடிப்படைன்னு கேட்டா அதுதான் இப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது. இந்த சலனப்படுகின்ற நினைவு. அதனாலதான் பாமன் சாமி அடுத்தடுத்த பாட்டிலெல்லாம் இந்த சலனத்துக்கு எது மூல காரணமான பொருளோ அந்த பொருளை பத்தி பேசுறார். கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட், அது மனம். அதனாலதான் இனிமே வர்ற பாட்டில் இந்த மனசை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பேசுவார். மனம் தான் சலனப்படுகிற நினைவுக்கு உரிய ஒரு வாயில். அந்த மாதிரி அதை எடுத்து படம் பிடிச்சு நமக்கு இனிமே வர்ற பாட்டில் காட்ட போறார். நீங்க சலனப்படுகின்ற நினைவு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அதுல இருந்து நிறைய வேற வேற மாதிரி சொல்லியிருப்பேன். வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு எந்த மாதிரி நான் கருத்துல அதுல மேல வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மூளையில வரணும். இப்போ மொழி இல்லாம நாம இருந்தா எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். மொழி இல்லாம இருந்தா எப்படி இருந்திருப்போம் அதை நினைச்சு பார்க்கறதுக்கே நம்மளால முடியல. மொழி இல்லாம இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டா, நமக்கு எதெல்லாம் தோணுதோ சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் செயல்பட முடியுதோ அதெல்லாம் மட்டும் செஞ்சிருப்போம். ஆனா அதுக்கு அடுத்து நாம வளர்ந்து வந்திருக்கிறதுக்கு எதை நாம தயவா பாடி எதோட தயவு இருந்தா தொடர்ந்து வளர்ந்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நாம கொஞ்சம் கத்துக்கிட்டதை அடுத்த ஆளுக்கு கற்றுக் கொடுத்துக்கணும். மொழி இல்லாம இருந்திருந்தா அடுத்த ஆள் என்ன பண்ணணும்னா அடுத்ததை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வளருவான். இது மொழி இல்லாம நினைச்சு பார்த்தா, இந்த மொழி இல்லாம நினைச்சு பார்த்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த சாப்பிட்றது போறது இந்த செயல் கருவிகளை செய்யற வேலை மட்டும்தான் இவனால என்ன ஆயிருக்கும், நிறைவேறி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட தொடர்பு அப்படிங்கிறது அதுல கடைசி வரைக்கும் என்னவா இருக்காது, வளர்ச்சியா இருந்திருக்காது. தொடர்பு வளர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அதுல குறைந்தபட்சம் கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை வளர்றது. இப்ப எண்ணம் அப்படிங்கிறதே நாம இப்ப என்னவா நினைக்க, இப்ப நீங்க எதுக்கு இந்த அடிப்படையை சொல்றோம் அப்படின்னு கேட்டா,
நாம ஒரு ஆள் எண்ணம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோமே, இந்த எண்ணம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேட்டா, இதுதான் நாம சொற்பொழிவில் அடிக்கடி என்ன சொல்லுவோம், சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் முதல்ல நினைச்சிக்கிங்க, அதுக்கப்புறம் இப்படி சாப்பிடணும் இப்படி தூங்கணும் அந்த மாதிரி அதுல நாம வளர்த்துக்கிறது, இது எல்லாம் தான் வாழ்க்கையோட எண்ணம். இதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாம் நமக்கு உதவுச்சுன்னா அந்த நினப்பு என்னவாகுது, ஒரு தெளிவாகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, எல்லா வகையிலையும் தெளிவாயிடுது அப்படின்னு சொல்லிட்டா அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம், தெளிவாகுது படிக்கிறதுனால எல்லாம் தெளிவாகுது, அப்படி இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், இந்த பிறப்பு முழுக்க எல்லாம் தெளிவாயிடுச்சு, இந்த பிறப்பு அப்படியே அதாவது ஜெயிச்சுட்டுன்னு அர்த்தம் ஆயிடுமா, பிறப்பை நாம வெற்றி கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அங்க எல்லாமே பூஜ்யமா தெரியுது. அப்ப மறுபடியும் நம்ம ஏண்டா சாப்பிட்றோம், நம்ம ஏண்டா தூங்குறோம், நாம எதுக்குடா வாழறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒழுங்கா சாப்பிடணும் ஒழுங்கா தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணியாச்சு. இந்த ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கி உடம்ப ஒழுங்கா வச்சிருந்தாலும் அது எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ நான் ஒரு இடத்துல குடியிருக்கிறேன் வச்சுங்களா, அந்த அம்மாவுக்கு 85 வயசு ஆகுது. அது தினம் போகும்போது எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, இதை மட்டும் சரியா போகணும், நான் கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாற்றி விட்டா என்ன ஆகும், அது மறுபடியும் குமரி ஆகி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி அப்புறம் மறுபடியும் அந்த குடும்பத்தை டெவலப் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதாவது அங்கங்கே வலிக்குது இங்கெங்கே வலிக்குது இதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். அப்புறம் என்ன வேணும், இளமைக்கு போனால் தானே மறுபடியும் இதெல்லாம் மாற்றி கொடுக்க முடியும், வயசானா இது வருந்தாமா செய்யும் அப்படின்னா என்ன நீங்கள் இப்படி திட்டுறீங்க என்ன அப்படின்னும். அதுக்காக ஒரு அது புதுசாக ஏதாவது நீ அவங்கள போய் இன்னொரு தடவை என்ன பண்ண ஒரு ஃபோட்டோ இருக்குதான்னு கேட்டால் 25 வயசு ஃபோட்டோ கொடுக்குது, இதை கொண்டு போய் ஒட்டி வாங்கி கொடு, இன்னும் அந்த நினைப்பிலே தான் இருக்கிறியா நீ அப்போ என்ன இதுக்கு, இதனால ஒரு ஞானம் எனக்கு என்னன்னு கேட்டால், வாழறதுங்கிறதுல என்னன்னு தெரியாமலே வாழ்ந்தாச்சு, வயசான பிறகு மறுபடியும் அது வேணும்னு கேட்குறாங்க, எது இந்த வலி இல்லாத உடம்பு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு. அப்புறம் மற்றது எல்லாம் ஒன்று ஒன்றா கேட்பாங்க, ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் இன்னொன்று ஒன்றா ரிவர்ஸ் தானே போவோம். இதில் ஒரு விஷயம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், இப்போ ஒரு சிலர் கவிதை எழுதும்போதெல்லாம் எழுதியிருப்பாங்க, ராமாயணம் வந்துட்ட பிறகு இப்போ தர்மன் இருந்தா துரியோதனன் இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, துரியோதனன் எப்பா நாம இந்த பொண்ணு திருச்சிதுன்றதுக்கு அதெல்லாம் சபதம் போட்டது ரொம்ப தப்பு, தர்மம் இருந்தா நம்ம சூதாடினது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூதாடவே போயிருக்க மாட்டார்ல, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போனாக்கா நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு திரும்பி வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி முடியுமா? இப்ப நாம என்ன சொல்லுவோம், இது நடக்காம இருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, இப்படிலாம் போய் வந்திருக்காது அப்படின்னு இதுல கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதை செய்ய முடியாதுல்ல. இப்ப சொல்லுங்க பார்ப்போம், நினைவுங்கிறத எது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியுது அப்படின்னா, மாற்றிக்க முடியாத அடையாளங்கள்ல போய் நிக்குது நினைப்பு. இதான வாழ்க்கை, இது தாண்டி வாழ்க்கை எதுக்கு போகும்? சரி, இப்ப அடுத்து இன்னொரு கட்டம், இப்போ 3 விதமா சொல்லிட்டு வரேன். ஒண்ணு, வாழ்க்கையில உடம்ப வச்சு சாப்பாட்டை வச்சு தூக்கத்தை வச்சு அதுவே ஓணும்னு கேட்கிற நினைப்பு ஒண்ணு. இன்னொரு நினைப்பு என்னன்னா, வாழ்க்கையில நடந்த பிரச்சனைய திருப்பி மாத்திக்க முடியாது, ஆனா இது நடந்துருச்சு, இது நடந்த பிறகுதான் இவ்வளவு வந்தது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சியான ஒரு நினைப்பு. இது ஒரு மெத்தட். சரி, இந்த வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஒரு நினைப்பு வேணும் இல்லை? அந்த வாழ்க்கையை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நிறைய பேர் வீட்டுல இது நடக்கும். நான் சொல்ற விஷயம் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த பையன் படிக்க போனான்னு வச்சுங்களேன், சரி அம்மா கடைக்கு போனாங்க, இல்லை சிலர் அவர் ஊருக்கு போயிட்டு வர்றாரு எங்கேயோ, சரி நீங்களாம் ஊருக்கு போயிட்டு ஒரு ஆணோ பெண்ணோ ஊருக்கு போயிட்டு புருஷனை உட்கார வச்சு இல்லை பொண்டாட்டி உட்கார வச்சு என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுங்க, தூங்குறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் கிராமங்களில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது நடக்கும். இதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. அவர் உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லுவார். இந்த சொல்ற முறையில் 2 முறை உண்டு. என்னன்னு கேட்டால், அது எப்படி சொல்லணும், இப்போ நான் மாணவர்களை வச்சுருப்பேன். இப்போ எனக்கு அப்படி ஒருத்தனும் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், போயிட்டு வருவான், எல்லா வேலையும் பார்த்துட்டு
இவன் போனது, இவன் பேசினது, அவன் என்ன பேசினான், இதுதான் என்கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் இவனையும் முடிவெடுப்பேன், அவனையும் முடிவெடுப்பேன். இவன் என்ன பண்ணுவான், போனோம் சார் அவர் தெரியல சார் அவர் வேணான்றாரு, இதெல்லாம் கொடுக்கல சார் அப்படின்வான். அதை நான் தாண்டா முடிவு பண்ணணும். நடந்ததை நீ முழுசா சொல்லு, நடந்ததை நிகழ்ச்சியா சொல்லணும். அப்பதான் நான் புத்திசாலியான்றது எனக்கு தெரியும். நீ புத்திசாலி மாதிரி அதை தொகுத்து சொல்லக்கூடாது. இது ரெண்டு தான் நான் எல்லாரும் பண்றது. நீங்க யாரை வேணாலும் எடுத்துங்க, செய்தியை பிரசன்டேஷன் பண்றது இப்படிதான் பண்ணுவாங்க. அது இதுதான் உறவுல என்னத்தை பண்ணும், நினப்புல இருக்கிற முடிச்சு அவுக்கும். அதாவது உறவுல இருக்கிற முடிச்சு அவுக்கிறது இந்த கலை தான். இந்த கலைனா இது கலை இல்ல, இந்த நடைமுறை. அதாவது இதுக்குள்ள வந்த பிறகுதான் நீங்க என்னவா மாற முடியும்னா அந்த உறவை வளர்த்துக்க முடியும். இன்னைக்கு நான் சொல்ற இந்த உதாரணத்தை நீங்க அப்படியே இந்த உள்வாங்கிட்டீங்கன்னா நல்லா புரியும். அது என்ன உதாரணம், இது செய்திய அப்படியே கொடுக்கறதுல என்ன முறை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷன் முண்டாட்டிக்குள்ள இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நடந்ததை நிகழ்ச்சியாவே நடத்தி காட்டிட்டீங்கன்னா, கெட்டவனாய் ஒரு கெட்ட பிரச்சனை வரும்போதும் இவன் இப்படி செய்ய மாட்டாங்கிறதுக்கு ஆதாரம் அங்கதான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இது செய்யுமா என்ன தெரியல, பழகினாதானே தெரியும், உள்ள ஒண்ணு வச்சுக்கணும் வெளியே ஒண்ணு பேசுது அப்படிங்கிறதெல்லாம் அங்கதான் வரும். இப்ப வள்ளல் பெருமான் ஒண்ணு பாடினார்ல, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டுங்கிறது எது ஆழமா வருது, பாமன் சாமி சொன்ன நினைவு தானே வருது. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறேன், இது எக்ஸாக்டா சொன்னா என்ன அர்த்தம், நினைப்பு தெரியல, என்ன நினைக்கிறான்னு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறதுங்கிறது நினைவுக்கும் அதை கொடுக்கிற முறைக்கும் உள்ள வேறுபாடு. நினைக்கிற மாதிரியே நான் கொடுக்க நடக்க ஆரம்பிச்சாதான் சலனங்கிறதே என்னன்னு தெரியும். முதல் கட்டமே இதுதான். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய துணைவேந்தர் ஒருத்தர் அடிக்கடி போவோம், வாங்க மகிழ்ச்சி அப்படின்பார். எந்த செய்தி சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாரு, விமர்சனம் பண்ண மாட்டார். நல்லது பார்த்துக்கலாம், நல்லது. நான் வேறுமே சில பேரை மடந்துறதுக்கு நல்லதுன்பேன், வணக்கம் நன்றி வைப்பேன். ஏன்னா போனை வைக்கணும்னு அர்த்தம். அதுக்கு மேலே பேசுனாக்க வணக்கம் நன்றின்னு 2 தடவை சொன்னா வைக்கலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடணும், தெரியலன்னா வைங்க போனணும். அந்த அளவுக்கு நாட்டு நிலை வரும். அவர் வணக்கம் மகிழ்ச்சி நல்லது, வணக்கம் மகிழ்ச்சி நல்லதும்பார். இது ஒரு கலையாச்சா. சில பேர் லொடலோடன்னு உளருவாங்க, நீங்க ஏங்க லூசு மாதிரி உளர்றீங்க, எல்லாத்தையும் தப்பா போவாதா அப்படின்னா, இந்த 2 முறையில யாராவது வாழ்ந்து வெற்றி பெற்றுருவீங்களா இங்கன்னு கேட்டாதான் நினப்பு சலனம்னா என்னன்னு தெரியும். இதெல்லாம் நான் சலனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இது மாதிரி நீங்க முதல்ல வாழ்ந்த பிறகுதான் இந்த பிறப்புல இருக்கிற சலனம் ஒழியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சலனம்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், சலனத்தெல்லாம் ஒழிக்க முடியும். அதுக்குதான் இது இப்ப நான் சொல்றது. இப்ப எப்படி இதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயம் தானே சொல்றேன். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சி சலனம்னு பிடிச்சி பல்ஸ் பிடிச்சி முடிச்சு போட்டீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா அவுத்துன்னு வரலாம். இதுல இப்ப நான் கடைசியா சொன்னேன் பாருங்க, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ தேவையில்லாம எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடாது, ஓகேவா? அதனால இது வணக்கம் மகிழ்ச்சி, நீ யாரை பத்தி ஒன்னாலும் சொன்னாலும் அவர் திரும்பி சொல்ல மாட்டாரு. யாரை பத்தியும் என்ன பண்ண மாட்டாரு, அவர் விமர்சனம் பண்ண மாட்டாரு. ஏன்? அதுக்கு என்ன காரணமா இருக்கும், பக்குவமா இருக்கலாம் சொல்லலாமா? சரி, ரொம்ப நெருங்கி பழகியாவது அவர்கிட்ட யாராவது பேசியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, இருந்தாலும் ரொம்ப அமுக்கங்க எதையும் சொல்ல மாட்டாரு. அதுக்கு என்ன அப்படி முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்லணும், ஓஹோ யாரை பத்தியாவது விமர்சனம் பண்ணிட்டா அவன் ஒரு இடத்துல அவன் எங்கேயாவது உட்காரும் போது அவனால வர வேண்டிய உதவியை இவன் போய் போட்டு கொடுத்து தடுக்காம இருந்திருப்பான். எனக்கெல்லாம் உலகம் பூரா எதிரிங்க உண்டு. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நடந்திருக்கும். என்னை பத்தி எங்கேயாவது அவன் போய் அங்கங்க ஒன்று சொல்லியிருப்பான். நாம வெளிப்படையா எல்லாரும் விமர்சனம் பண்றதை என்ன பண்ணுவான், தூக்கின்னு போய் அதை கொண்டு சொல்லி வச்சிருப்பான். அதனால எனக்கே யாருன்னு தெரியாது, அவன்லாம் உலகம் பூரா எனக்கு எதிரியா இருப்பான். ஏன்னு கேட்டா இதான் அதுக்கு நடவடிக்கை. ஏன்னா நம்ம தான் சரி நாம இருக்கும் குடியல்லோன்னு சொல்லிக்க முடியாது அதுல கூட. ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் மோதிக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, எவனாவது நின்னா அவனை பத்தி அவனை சொல்ற, நமக்கு எப்பெல்லாம் நாம தேவையோ அதுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த ஆளுக்கு சலனம் உண்டா இல்லையா? அவங்க பிறப்பே அவங்களுக்கு சலனம் நினைச்சுக்குவாங்க. என்ன நினைச்சுப்பாங்க, நாம ரொம்ப புத்திசாலியா இருக்கிறோம். அது உண்மையிலேயே புத்திசாலிங்கிற பேதமை அப்படின்னு பேரு பிறப்புல. அதனால அதை நாம முதல்ல ஓரங்கட்டி வைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய அறிவா இருந்தாலும் சரி, நம்மளை நோக்க யாரு, அவங்க புத்திசாலி இல்லை அப்படின்னு நாம தெளிவா சொல்றோம். ஏன்னா அவர் ஒன்னா இழுத்து பிடிச்சி முறுக்கி வச்சுருக்கலாம்,
ஒரு காலத்துல இந்த பிறவிய பெருமான் எப்ப கத்திரிக்கோள் வச்சு பண்றானோ அடுத்த பிறவியில அதுக்கு விரை தெரியும். இந்த பிறவியில அவர் பண்ணாருல வேலை, இதுக்கெல்லாம் அடுத்த பிறவியில எவங்கிட்ட மாட்டுவாருன்னு தெரியாது. அவன் அமுக்கு நான் வேங்க இருப்பான். இவர் மாட்டி மாட்டி இப்படி ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கணுமேன்னு சாகணும். அந்த மாதிரி அடுத்த பிறப்பை கொடுப்பான். அதே ஆள் யாரும் வரமாட்டான். இதுதான் பிறப்புல இருக்கிற நுட்பம். அந்த மாதிரி ஆளை விட்டுருங்க. இப்ப நமக்கு அடுத்தது என்ன? பழகிறதுல முதல்ல நாம எதுக்காக பழகிறோமோ அது பத்தி உண்மை பேசினா என்ன நடக்கும்? அதாவது நீங்க வளவலன்னு பேசினாலும் சரி, அல்லது பழகிற மாதிரி பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் அதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழகிற ஆளு உங்களை பத்தி புரிஞ்சுப்பான். அதுல தொடர்ந்து வந்தான்னா நீங்க அவனோட பழகணும், அவனும் உங்களோட அதே மாதிரி பழகணும். இப்படி பழக ஆரம்பிச்சாதான் என்ன வரும்? முதல்ல தொடர்புல பிசுறு இல்லாத தொடர்பு வரும். இதுக்கப்புறம் நீங்க இதுதான் என்ன சொல்லுவோம், நல்லா பழகி இருந்தாதான் என்ன வரும்? இவர் இந்த தவற்றை செய்ய மாட்டார் அப்படின்னு தவறு நடக்கிற இடத்துல பார்த்தாலும் சொல்ல முடியும். என் புருஷன் இந்த தப்ப பண்ண மாட்டார், என் மனைவி இந்த தப்ப பண்ண மாட்டாங்கன்னு ஒரு உதாரணம் படிப்பீங்களே, என்ன உதாரணம்? கர்ணன் அந்த துரியோதனன் மனைவி உதாரணம். என் பொண்டாட்டி கையை அவன் பிடிச்சா கூட அவன் தப்பான எண்ணத்துல பிடிக்கல அப்படின்னு துரியோதனன் சொல்றான்னா என்ன அர்த்தம்? கர்ணனை பத்தி முழுசா தெரியும் அர்த்தம். அவனுக்கு எப்ப தெரியலன்னா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணப்பதான் கொஞ்சம் மிரண்டு போறான். எப்போ? அதனால வந்து பழகிறதுல எல்லை வரைக்கும் யாருக்கு பழக்கம்? ஒரு மனிதர்களுக்குள்ள பழக்கம் இருந்தாதான் அவரு இந்த தப்பை இதுக்கு மேல இந்த மாதிரி நினைச்சு செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். இப்ப நினைப்புல எது வரைக்கும் போறோம் நாம? சலனங்கிறதுல முதல்ல எடுக்கணும்னா இந்த பிறப்புல என்ன கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் முதல்ல நீங்க பிச்சு போடணும். இந்த கேரக்டரை பிச்சு போடுற வேலை தான் இந்த பிறப்புக்கான. அதனால நீங்க அப்படியே வந்து நீங்க முதல்ல அதோட சூட் ஆகிற ஆளோட பழகணும். அதான் அது இருக்கிற விஷயம். அதோட யார் நமக்கு வந்து அதாவது ஒரு இணைப்புக்கு வர்றாங்களோ அவங்களோட பழகணும். அதனாலதான் இதுல எது வெற்றி, இது நீங்க பழக மாட்டீங்கன்னு கடவுளுக்கு தெரியும். யாரு? நம்மளாம் யாரோடையும் அப்படிலாம் பழக மாட்டோம். அதனால கடவுள் என்ன பண்ணிருக்கிறான்? ஒரு குடும்பத்துல நம்மளை போடுறான் தொப்புன்னு. போட்டதுனால இது கமிட்மெண்ட் ஆயிடும். கமிட்மெண்ட் ஆன பிறகு நீங்க இப்ப புருஷன் முண்டாட்டி அல்லது வேற ஆளோட பழகிறாங்கல்ல, பிரச்சனை வந்ததுன்னா அவங்கவுங்க கொள்கையை தூக்கி பிடிச்சின்னு போயிடுறாங்கல்ல. இப்ப தனித்தனியா யாரு பிரிஞ்சு போக முடியலன்னா சரி அக்கா தங்கச்சி அப்பா அம்மான்ற மாதிரி ஒரு இன்னும் வரைக்கும் அதை நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போனா அது மாறிடும், அது வேற விஷயம். இப்ப நான் அந்த உதாரணத்தை சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கு அந்த உதாரணம் நான் பேசுற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. இந்த தலைமுறையில அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி நினைக்கிறவங்க அதை வந்து ஒரு பைண்டிங்கா முடிவு பண்றோம். அதனால இந்த குடும்பங்கிறத கடவுள் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தான் நம்மளை என்ன பண்றான், திருத்துறதுக்கு ஒரு வழிய இதுதான் இந்த பிறப்புல எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் சொல்றான் இல்ல, அவன் இப்படி பண்ண மாட்டான். வந்து ஒரு வேலை புதுசா நடந்ததுன்னா நீ இப்படி பண்ண, உன்னை பத்தி இப்படி சொல்றாங்க நம்ப மாதிரி இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்கல்ல. இதுதான் முதல் சலனத்தை ஒழிக்கிறதுக்கு பெருமான் பயன்படுத்துகிற இடம். அதுக்கு அடுத்தது இந்த பைண்டிங்கை தாண்டி சலனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் யாரை கொடுக்குறான்? இந்த திருமணங்கிற பேர்ல இன்னொரு பைண்டிங். அதுக்குள்ள நாம முழுசா வந்து சலனத்தை வந்து தீக்கிறதுக்கு பயன்படுத்தினாதான் உங்களுக்கு வினை தெரியும், கடவுள் தெரியும். இதுக்கு முன்னாடி இது தெரியாது. இப்போதைக்கு இருக்கிற நம்ம பிறப்புல தமிழ்நாட்டு அமைப்புல நான் எதை சொல்லிட்டேன்? தமிழ்நாட்டு அமைப்புன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டாக்கா, இந்த குடும்பத்துக்குள்ள வந்து நிக்கிறதுக்குன்னு ஒரு மெனக்கடுற வேலை, அதாவது எண்ணம் குடும்பத்துல அல்லது வாழ்க்கையில நான் நிக்கணும், இதுல அவமானப்படக்கூடாது. இதுலயும் 2 கேரக்டர் உண்டு. இதுக்குள்ள ஒரு சூட்சுமம் ஒண்ணு நான் ஒரு நாள் அதை சொல்லியிருக்கிறேன். என்ன? வெளியில கெட்ட பேர் வராம பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அயோக்கியத்தனம் பண்றதும் நினப்பு தான். இது வந்து இதுக்குள்ள எல்லாருக்கும் அந்த அது நண்பர்கள் வகையில் இருந்தாலும் சரி, காதலர் வகையில் இருந்தாலும் சரி, மனைவி வகையில் இருந்தாலும் சரி, பிள்ளை வகையில் இருந்தாலும் சரி, வெளியில சமூகத்துக்கு எதிர்ப்பு ஒரு விஷயம் வந்து சமூகத்துக்கு தெரியுதுன்னா எப்படி தெரியும்? அடையாளம்.
ஏதாவது ஒரு சடங்கு, இதுல தானே சமூகத்துக்கு முன்னாடி போய் நீங்க நிக்கணும். இந்த சடங்கே இல்லாம நினப்பிலேயே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல கொண்டு போய் நிறுத்தினாதான் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கற்பு அப்படிம்பாங்க. பெண்ணுக்கு மட்டும் இல்ல, அது இந்த மக்கள் கற்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நினப்புல வந்த தொடர்புலையே நானா அதுல இருந்து அதுக்கு அதை விட்டுடாத காப்பாத்துற ஒரு தன்மை வருமானால் அங்கதான் உங்களுக்கு சலனப்படுகிற நினைவை மாற்றுறதுக்கு உரிய தகுதியை இறைவன் தருகிறான். அதை கூட அவன் அப்படியே நேரா ஒழுகுற மாதிரி கொடுக்கறது இல்லை. அதாவது எப்படி அடுத்த கட்டத்துக்கு உங்களை தூக்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை, உங்களை நிலைநிறுத்துவதற்கு தருகிறான். இந்த வார்த்தையை பாம்பன் சாமியில் எந்த இடத்துல கொடுக்குறாரு, இழந்து போகாத வாழ்வு. இதுதான் சலனத்தை நீங்க முதல்ல தடுக்கிற இடம். இழந்து போகாத வாழ்வு வருதுன்னு சொன்னா முதல் சலனம் மாறுகிறது. இந்த சலனம் மாறின பிறகு நான் நிக்கிறேன்ல, நிக்கிறதுல என்னுடைய ஒழுக்கம் என்னுடைய மனமும் போராடுகிற போராட்டத்துக்கு நடுவுல கடவுள் வாழ வைத்து கொண்டே போற படிமுயற்சி முறையில கடைசியா அவன் தன்னை காட்டிக்கொண்டே வருகிறதுக்கு வளர்க்கிற முறை தான் சலனத்தை மாற்றிக்கொண்டே செல்லுகிற முறை. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன இருக்குது, இதுலயும் சலனம் தான் இருக்கு. இதுல என்ன இல்ல, அருள் துணையா இருக்கு, ஆனா நாம அனுபவிக்கிறது சலனம் தான். இந்த சலனத்தை நீங்க என்னவா பார்க்கணும் கேட்டா, இது இந்த மாதிரி சலனம், இதுல இந்த சலனம் நம்மள ஒன்றும் பண்ணாது, இது இது இதை விட வலிவு குறைஞ்சது, இது இதை விட மென்மையானது அப்படின்னு நீங்க படிப்படியா அதை மாத்திக்கிட்டு போகலாம். அவ்வளவுதான். அப்படியே நீங்க என்னவா இல்லை போட்டு ஆசிட் போட்டு கழுவுனா என்னது அது முடி மாதிரி கிடையாது. ஆசிட் போட்டு கழுவுன முடி எதுக்கு பயன்படுது, வெளிநாட்டுல விற்கிற சாக்லேட்டுக்கு பயன்படுது. வெளிநாட்டுல விற்கிற நம்ம ஊர்ல விற்கிற சாக்லேட்ல புண்ணாக்கு இந்த மாதிரி தான். ஆனா வெளிநாட்டு சாக்லேட்டு வந்தது, நீங்க விலை உயர்ந்த சாக்லேட்டு சாப்பிட்டீங்கன்னா போயா திருப்பதி முடியும் பழனி மொட்டை முடியும் தாயா அதுல இருக்குது போயா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த முடியை தான் தங்கத்தை விட விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு சாக்லேட்ல கலந்து நமக்கு வராது அதிகமாக, அதை அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், பரவாயில்ல, என்ன நமக்கு கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. அதனால அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஹார்லிக்ஸ்ல பண்ணி கொழுப்பு இல்லைன்னா அது அந்த அந்த நிலையில இருக்காது. இதெல்லாம் இலங்கையிலலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது ஸ்டாண்டர்டா நிக்கணும்னா அதுல கொஞ்சம் பண்ணி கொழுப்பு அதில் கலந்து வச்சிருப்பாங்க. இதனாலலாம் சைவர்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இப்போ நாம அதெல்லாம் என்ன இப்போ சாப்பிட்ற விஷயங்களுக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம என்ன நான் கலந்துருக்குது. நான் எங்க தம்பி அப்படித்தான், சரி இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அதாவது தோசை மாவுலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதை கலந்தாங்கலாம் படிச்சிருப்பீங்க நீங்க. அதாவது இப்போ கடையில பாக்கெட்ல வைக்கிற தோசை மாவுலாம் என்ன கலந்தாங்க. அப்புறம் நீங்க திடீர்னு இயலாமை என்ன சமூகத்துல உடனடியா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு சரி பரவாயில்ல, நம்ம குடலுக்குள்ளதான் எல்லாம் இருக்குது, அதனால வெளியில இருந்து வந்தான்னா உள்ள இருந்து வெளியே போனான்னா எல்லாம் அப்படித்தான் போய் சேருது அப்படின்னு நீங்க சகிப்புத்தன்மையோட இருந்தாலும் சரி. ஆனா எது எப்படி இருந்தாலும் உங்களை இந்த தெரிஞ்சு மாத்துறது தெரியாம மாத்துறதுங்கிற கலையில பெருமான் வச்சிருக்கிற ஒரே முறை, உங்களை பெரிய விஷயத்துக்குள்ள நீங்க உங்க நினைப்பு ரீதியா தவறு இல்லை அப்படிங்கிறத நின்னீங்கன்னா சரி. முதல்ல அந்த மாதிரி இதுதான் முக்கியமான விஷயம். பிறப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைப்பு. இந்த நினைப்புங்கிறதுல நம்ம செயல்ல முதல்ல நாம என்ன பண்ணுவோம் கேட்டா, உலகத்துல நீங்க நாம் இல்லை எல்லாருமே உலகத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அந்த 2 பேர் சேர்ந்ததுனால தானே பிரச்சனை வருது, 2 பேருடைய உறவுல தானே பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில ஒரு தப்பு நடந்து போச்சு அல்லது முடிவு கெட்டதா வச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கெட்டதா வந்த உடனே என்ன பண்ணுவான், யாராவது ஒருத்தன் முந்திக்கின்னு எல்லாம் உன்னாலதான் வந்தது அப்படின்னு அர்த்தம் மேல தூக்கி போடுவான். இதுதான் உலகத்துல நீங்க 100% நடக்கும். எந்த கட்டத்துல பிரச்சனை அடுத்தவனால நடந்தாலும் சரி, இவனும் அதுல சம்பந்தப்படுவான். முன்னாடி சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி பின்னாடி சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, இவனும் சம்பந்தப்படாம அது பிரச்சனையா முடிஞ்சிருக்காது. அந்த கட்டத்துல என்னாலையும் இந்த பிரச்சனைன்னு ஒரு விஷயமா இவன் நினைக்கிறான் ஆரம்பிச்சான்னா உத்தமன் ஆவறான்னு அர்த்தம்.
இப்ப நினைப்புல உத்தமன் ஆகிறது அப்படின்னா, இந்த ஒருமையுடன் நினைக்கின்ற உத்தமர்னா கடவுளை ஒருமையா நினைக்கிறவன் தான். ஆனா அதுக்கு புள்ளி எங்க தொடங்குது? இங்க தொடங்கணும். எங்க? இந்த பிரச்சனையில் என்னாலும் இது இப்படி பிரச்சனையாக ஆனது என்பதை ஏற்றுக்கொண்டால் அவன் முதல்ல சத்தியத்துக்கு தலைப்படுகிறான் அர்த்தம். இது முதல் கட்டம். ரெண்டாவது, இது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, எந்த பிரச்சனைக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிற ஒருவன் அந்த பிரச்சனையிலிருந்து தானாக விடுபட்டானால் அவன் அயோக்கியன். இது நீங்க யார் எழுதி கேட்டாலும் என்னால தெளிவா சொல்ல முடியும். அதுல நீங்க யோக்கியமா எத்தனை பேர் வரீங்க, அயோக்கியமா எத்தனை பேர் வரீங்க எனக்கு தெரியாது. ஆனா உண்மைதான், யார் ஒருவனும் தானாக பிரச்சனையிலிருந்து விடுபட்டானால் அவன் ஒன்று வினைக்கு அயோக்கியன் அல்லது நடவடிக்கைக்கு அயோக்கியன். வினையிலிருந்து நீங்க நல்லது கூட சொல்லிக்கிட்டா நான் பரவாயில்ல ரைட்டுங்க, நீங்க வினை தானே வேணான்னு ஒதுங்கி போறீங்க, அதனால அது கடவுளுக்கு தான் அயோக்கியத்தனம் பண்ணீங்க, மனுஷனுக்கு தான் அயோக்கியத்தனம் பண்ணல, நீங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? என்ன சொன்னேன்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் நம்ம பிரச்சனையை நிறைய பேர்த்து அடி வாங்கினதுனால சொல்ற விஷயம். இதெல்லாம் நம்ம படிச்சு சொல்றது இல்லை, உலகம் பூரா நம்ம பழகி அடி வாங்கினதுனால சொல்றது. நாம வெளியே வர்றதுக்கு பாடுபடுறதுக்கும் இதுல இருந்து நாம மாட்டிக்குவோம் தெரியும். ஆனா நீங்க அது நடக்கும், அதுக்கு பேர் வினை. சரி, இந்த மாட்டிக்கினதுல இருந்து நீங்க அதை ஏற்று முழுசா அனுபவிக்காம தப்பிக்கிறதுக்கு அடுத்தவனை சாத்தனீங்கன்னா அது அயோக்கியத்தனம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடிவு பண்ணீங்கன்னா அந்த சலனங்கிறதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த மாதிரி ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தான். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல, அதான் அதுல இருக்கிற பிரச்சனை. நாம வாழ்ந்த வாழ்க்கைய இப்படிலாம் பிரிச்சு பார்த்தா ஓஹோ இந்த மாதிரிதான் இதனுடைய முறை போல இருக்குது அப்படிங்கறத நீங்க பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தெரிவாரு, பாம்பன் சாமி தெரிவாரு, வள்ளல் பெருமான் தெரிவார். இப்ப பாம்பன் சாமி வாழ்க்கையில நீங்களே சொன்னீங்கல்ல, அவரு கூட 6 நாள் ரொம்ப சலனமா இருந்திருக்கிறாரு. என்ன சலனமா இருந்தாருன்னு நமக்கு என்ன தெரியும்? சலனமா இருக்கிறாருன்னு தான் தெரியும். எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, செய்தியை பிரசன்டேஷன் பண்றதுக்கும் செய்தியை முடிவா சொல்றதுக்கும் தொகுத்து சொல்றதுக்கும், இது அப்படி போனங்க இப்படி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரியா இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கும், நான் போனேன்னா இறங்கினா அவன் பார்த்தனா அவன் கூப்பிட்டானா டீ சாப்பிடணும் சொல்லலையா, அப்புறம் உள்ள போனா இங்க உட்காருன்னு சொல்லலையா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சிடும் இவன் எப்படி போனான் அவன் எப்படி சொன்னான் அப்படின்னு. டேய் நீ பக்குவமா போயிருக்கலாம்னு அவனை சொல்லணும், இல்ல அடுத்தவனை குறை சொல்லணும். இந்த ரெண்டை நான் முடிவு எடுக்கணும். இதுல 2 பேர் சம்பந்தப்படுறான் இல்லை, ஆனா இவன் அவனை பத்தி சொல்றான், அது மேல முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாம இந்த வாழ்க்கைக்குள்ள நான் என்ட்ரு ஆகிறேன், இது என்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில சலனத்தை பத்தி தெளிவா பேசுறதுல இது ரொம்ப முக்கியம். இதுதான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற, இதுதான் எல்லா அறமும் இதுக்குள்ள அடங்கிடும். ஏன்னா இங்க நீங்க பியூராக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பியூராகிற விஷயத்துக்கான தொடக்கம் தான் இப்ப நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சொன்னது. என்ன சொன்னேன்? இப்ப நீங்க ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சி ஏருக்கு மர போயிடும் சார், அது நமக்கு நம்ம தெரிஞ்சு பண்றது இல்ல, தெரியாம நீங்களாம் நல்லவங்க தான், எல்லாம் தெரியாம தான் நம்ம ஏத்துக்கு மேல மாட்டிக்கிட்டோம். ஆனா மாட்டிக்கின பிறகு என்ன நடந்துங்கிறது தான் உங்களுக்கு நீங்க நல்லதா கெட்டதான்றத நானோ கடவுளோ முடிவு பண்ணணும். மாட்டிக்கிறது வினை, ஏருக்கு மாற போயிடும். இந்த ஏருக்கு மாற இப்ப நான் அதான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன்ல, ஜோதிடத்துல ஒரு சின்ன உதாரணம். இந்த கட்டத்தோட கார்னர்ல உழற ராசி இருக்குதுல்ல, அந்த ராசியோ லக்னமோ அவங்களுக்கு பொண்டாட்டியோ புருஷனோ இது கடைசி வரைக்கும் இதுங்கிட்ட நான் வாழ்க்கப்பட்ட அப்படிங்கிற சொல்ற ராசி லக்னம் தான். அதுக்கு பேரு உபய ராசி, உபய லக்னம் பேர். அந்த மாதிரி ராசியா நீங்க பிறந்துட்டு வர்ற பொண்டாட்டியே குறை சொல்லலாமா? சொல்ல முடியாதுல்ல. வர்ற புருஷனை குறை சொல்ல முடியாதுல்ல. உங்க தலையெழுத்தே அதானே. சரி, உங்க தலையெழுத்தே அதுதான் நினைக்கிறீங்களா, வந்ததால நடந்ததுன்னு சொல்றீங்களா? எப்படி டேலி பண்ணுவீங்க? இதுதான் இப்ப கேட்டது, நினைப்ப ஒழிக்கிற விஷயம். இந்த ஏன்னா நீங்க என்னதான் பார்த்து பண்ணாலும் அது அப்படிதான் நடக்கும். அதுல எல்லாம் ஒன்னும் அது ஜோதிடத்தை ஒத்துக்கிறனா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா அன்னைக்கு தெரியும். நான்லாம் இதுல பல விதமா, அதாவது இது நடக்காது இது பொறுத்த இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு டெக்னிக்கா என்ன பண்ணுவேன், ஒண்ணு பண்ணுங்க,
இது ஒண்ணுமே தெரியல எனக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் ஒரு சீட்டு போட்டு பாருங்கன்னு. அவன் சீட்டு போட்டு பார்ப்பான், அது வேணான்னு வரும். அப்ப என்ன அர்த்தம், நீங்க என்ன பண்ணாலும் அதுக்குள்ள எப்படி மோதி பார்த்தாலும் கடவுள் அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்ப்பான், அல்லது விதி வேலை பார்ப்போம். இது ரெண்டுல ஒண்ணுதான் நீங்க வச்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா நீங்களும் சோதிக்கணும். ஏன்னா கடவுள் தான் உங்களை சோதிக்கிறான்னு நினைக்கணும். இதை தாண்டி நான் ஜெயிக்கணும், நீங்க சோதிச்சாதான் நீங்களும் கடவுளை மோதிக்க முடியும். அப்பதான் நீயா நானா அப்படின்னு கடவுள்கிட்ட தான் நம்ம மோதணும், மனுஷங்கிட்ட எல்லாம் மோதிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா கடவுள் தான் நம்மள ரொம்ப நம்மளை கொண்டு போய் சந்தடி செய்யாம கொண்டு போய் தப்புல மாட்டி விடுறவன் அவன் தான், வேற யாரும் கிடையாது, மனுஷன்லாம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படியே கொண்டு போய் உங்க ரூட்லயே உங்களை கவுத்துவான். ஏன்னா அது பேர் வினைங்கிறான் அவன். சரி பரவாயில்ல, அந்த நினப்புல இருந்து வெளியே வர்றதுதான் நான் இந்த கலையை சொல்றேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம், எனக்கு அனுபவம்னு வச்சுங்களேன். அதுலதான் இது முக்கியமான இடம். மனத்துக்கண் மாசு இல்லைன்னா மனசிலே குற்றம் இல்லாதவன் எழுதுவான் எல்லாம் உரை. அதுக்கு அர்த்தம் வாழ்க்கையில பிடிக்கணும்னா இந்த இடம் தான். என்ன இடம், நான் ஒரு விஷயத்துல ஏருக்கு மரம் மாட்டினேன். இந்த நான் என்ன மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் தான். இது உடனே நீங்க என்ன வச்சு விரிக்க மாட்டினார் போது நம்ம தான் வாழ்ப்பு நாள் பூரா மாட்டி இருக்கிறோமே. அதாவது நம்ம குடும்பத்துல மாட்டினோம், அப்புறம் அப்பா அம்மா கிட்ட மாட்டினோம், அப்புறம் மாத்தியார்ட்ட மாட்டினோம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ல மாட்டினோம், கடைசியா தகராறு ரகசியத்துல மாட்டினோம். அப்படித்தானே மாட்டின்னு வரோம். இதெல்லாம் மாற்றது தான். இப்ப இது ஞானத்துக்கு பெருமான் பணி கொடுக்குறோம், அவ்வளவுதான். நாம இன்னும் பெரிய அனுபவசாலிலாம் கிடையாது. அதுல இது இருக்கிற, அதாவது கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் ஓமை. என்ன விஷயம்னா, எந்த புள்ளடா நல்ல புள்ளன்னு கேட்டா, ஒரு கூரை வீட்டுல ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு. அப்போ ஒருத்தன் வர 4 புள்ள பார்த்தீங்களா, எது நல்ல புள்ளனா, அது ஒவ்வொரு கூரை மேல கொல்லிக்கட்டை வச்சுன்னு விளையாடுப்பாரு, அதுதான் நல்ல புள்ளன்னா. அதான் நம்ம நிலவரம். நாம எல்லாருமே கொல்லிக்கட்டை வச்சுன்னு கூரை மேல விளையாடுற நல்ல பிள்ளைங்க. அதுல பெருமானுக்கு யாரு வேணுமோ அந்த கொல்லிக்கட்டையை கையில வச்சுன்னு விளையாடுற டிசைனை பார்த்து நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால நாம யாரும் வீட்டை கட்டுற பிள்ளைங்க இல்லை, கொல்லிக்கட்டை வச்சுக்கிட்டு கூரை மேல விளையாடுற பிள்ளைங்க தான். அதனாலதான் நீங்களும் இடம் தான் வேற, உங்க அனுபவம் வேற, என் அனுபவம் வேற, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல இதுதான் புள்ளி. எது புள்ளி, என்னுடைய வாழ்க்கையில் நான் மாட்டிக்கொண்ட விஷயத்தில் நானே அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுப்பேனே, ஆனால் அதில் நான் உண்மையிலேயே பிழைக்கு அல்லது பாவத்திற்கு உரியவன். சரி, அது எதிராள் பண்ணுவாங்களா? எதிராலும் அப்படி இருந்தா நம்மள மாதிரி நல்லவங்களா இருந்தா எப்படி நடக்கும்? எதிராளியே அப்படி நல்லவங்களா இருந்தா என்ன நடக்கும்? அப்பதான் பெருமான் என்ன பண்ணுவான்னா, 3வது ஆளை வச்சு இவங்க 2 பேர்லயே எப்படி முடிவு எடுக்கணுங்கிறது அவன் வேலை பார்ப்பான். இதைத்தான் நீங்க கையில எடுத்துக்கணும். இதை கையில எடுக்கும்போது உங்க வாழ்க்கையை நேர்பாதைக்கு கொண்டு வருகிறதுக்கு பெருமான் எளிமையா அதுல சலனத்தை நீக்குகிறான். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், முழுசா அதுல மறந்தேன் அப்படிங்கிறதுல அல்லது நான் இதுல இருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிறதுல தெளிவான எந்த சாயமும் இல்லாத அல்லது என்ன பசையும் இல்லாத ஒரு நினைவுக்கு வழிகாட்டுகிறான். இப்ப 2வது நினைப்புக்கு வந்தோம்ல, இந்த நினைப்பும் எது, இந்த பிறப்பில் நாம் ஒழிக்க வேண்டிய இந்த பிறப்பு சார்ந்த விஷயம்தான் 2வதும். ஏன்னா முதல்ல நீங்களா முட்டிக்கிறது, நாமளா முட்டிக்கிறது. 2வதும் வினையில இருக்கிற மென்மை. இந்த மென்மையையும் பெருமான் அதுக்கு ஒரு விஷயங்களை வச்சு இப்ப என்ன பண்றான், இப்ப நீங்க வச்சுங்களேன், நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கணும்னா இலக்கியங்கள் உதவும், நாவல் உதவும், அல்லது பாட்டு உதவும், அல்லது காப்பியம் உதவும். சார் தானே இது புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, மகாபாரதத்துல கர்ணன் கொண்டாட்டி கையை அழுத்தம், துரியோதனை கொண்டாட்டி கையை பிடிச்சாலும் அவன் வருத்தப்படல, அந்த அளவுக்கு அவன் ஒழுக்கமா இருக்க, அதாவது ஒழுக்கமானவன் அவனுக்கு புரியுதுன்னு சொன்னேன்ல. இது மாதிரி ஒரு இலக்கியம் உதவும். இதை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையை எது புரிய வைக்கும், இதை தாண்டி வந்தா சாஸ்திரம் புரிய வைக்கும். எது, தத்துவம் புரிய வைக்கும். அதானே இப்ப முதல்ல எல்லாருக்கும் சாஸ்திரமே வாழ்க்கையை புரிய வைக்குமா? இப்ப நீங்க சாஸ்திர பாடம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆணவம் கண்மம் மாயை, ஆணவம் கண்மம் மாயனே பற்றி 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 மண்டை காஞ்சி, ஏப்பா என்னமோ ஆணவம் கண்மம் மாய புண்ணியம் பாவங்கிறாங்க அப்படின்னு தான் வருமே தவிர, இதை சொல்றதுக்கு ஏதாவது நேரா நீங்க நாவல்ல நடைமுறை ஒழுக்கம்லாம் சொல்லி கொடுத்தீங்க. இந்த ஆணவம் கண்மம் மாயில இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்களா? என்ன சொல்லி கொடுப்போம்? இதுக்கு நேரா ஒரே ஒரு இலக்கியம் தான் இருக்குது நம்ம கிட்ட. எது எது, இந்த ஆணவம் கண்மம் மாயை இத பாத்திரங்களா வச்சு இதுல இருந்து நாம எந்த மாதிரி அது சூழ்ச்சி பண்ணோங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே நூல் கந்தபுராணம். வரப்போற கந்த சஷ்டி நீங்க அனுபவிக்கணும்னா அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கந்தபுராணத்துல ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் கந்தபுராணம். இப்ப நான் இருக்கிறேன்னா என் வாழ்க்கை தான் கந்தபுராணம், உங்க வாழ்க்கை தான் கந்தபுராணம். இதுல
இந்த ஆணவம் எப்படி வேலை செய்யுது, கர்மம் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் மாயை எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்க அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர், அது செய்யற வேலை இருக்குது பாரு, அந்த அதுங்க புத்தி, அதுங்களுடைய நடவடிக்கை, அதெல்லாம் உங்களுக்கு வர்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற முருகனை அனுபவிக்கிறது தான் கந்தபுராணம். இதுதான் இதுக்கு நேரா நான் என்ன சொன்னேன், முதல்ல இலக்கியங்கள்ல ஒரு வாழ்க்கையில பழகிறது, ஒழுக்கம், அன்பு, இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில புரிய வைக்கிறதுக்கு இலக்கியம் உதவும். தத்துவமா என் வாழ்க்கையை புரிஞ்சு அனுபவிக்கிற இலக்கியம் கந்தபுராணம், பெரிய புராணம். இந்த மாதிரி கந்தபுராணம் தான் நேரா ஆணவம் கர்ம மாயை புரிய வைக்கிறதுக்கு. பெரிய புராணம்லாம் கொஞ்சம் ஓரமா தான் நிற்கும். அதுக்கப்புறம் நேரா புரிஞ்சிக்கணும்னா சாஸ்திரத்துக்கு வரணும். இந்த தகராளி ரகசியம், மெய்கண்ட சாஸ்திரம். மெய்கண்ட சாஸ்திரத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்து தகராளி ரகசியத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்தாதான் எது வருது, அதுல இருக்கிற சலனம் நீங்குகிறது. இப்ப சலனம் எப்படி நீங்கும், படிக்கிறதுனால மட்டும் நீங்காது. மறுபடியும் நம்ம வாழ்க்கைய ரெண்டு விதமா நீங்க பார்க்க கத்துக்கணும். எப்படிலாம் ரெண்டு விதமா பார்த்துருப்பீங்க, நம்ம வாழ்க்கையை ரெண்டு விதமா எப்படி பார்த்துருப்பீங்க? எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை ரெண்டு விதமா தான் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு கேட்டா, என்னதான் படித்தாலும் அல்லது என்னதான் கேட்டாலும் அல்லது என்னதான் முடிவானாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்மளால எது செய்யறோமோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்போமே தவிர, இந்த வந்த விஷயத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துற மாதிரி வாழ்க்கை எங்கேயாவது வந்துதான்னு பாருங்க. அதுக்குதான் நான் போன தடவை ஒரு தடவை உதாரணம் சொன்னேன். என்ன சொன்னேன், கிட்டாதாயின் வெட்டன மரன்னு ஒரு உதாரணம் சொன்னேன். நீ பயப்படாதீங்க, பிஸ்கெட்டை வச்சு நீ உதாரணம் சொல்ல மாட்டேன். அதனால இப்ப கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொன்னல. இந்த கிட்டாதாயின் வெட்டன மரங்கிறது நமக்கு கிடைக்கலன்னா நாம மறந்துடணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட வேண்டியதாகுது. அது நடைமுறைக்கு என்ன பண்ண முடியல, கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியாது. நீங்க ஒன்னும் எழுதி பாருங்க, கிட்டாதாயின் வெட்டன மரங்கிறத எழுதி வச்சுக்கிட்டு எது கிடைக்கலையோ அதை நீங்க வெட்டன மரம்னா என்ன அர்த்தம், வெட்டி போட்ட மாதிரி மறந்தோம்னாங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அழுத்தமா சொல்லி பாக்குறாரு, அவ்வளவுதான். அது என்னதான் அழுத்தமா சொன்னாலும் அது என்னவாது. இதுதான் சார் தலனத்துக்கு இது ஒரு உதாரணம், தெளிவான உதாரணம். என்ன உதாரணம், கிடைக்கல அப்படிங்கன்னா வெட்டி போட்ட மாதிரி மறந்துரு அப்படின்னு சொல்றத எந்த காலத்திலேயும் நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. இதுல ஒரே ஒரு கொஞ்சம் நான் போன தடவை சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி யாருக்குன்னா பெண்களுக்கு இருக்குது. அவங்க எப்படி மாத்திக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனா மாத்திக்கிறாங்க, அது மட்டும் தெரியும். காரைக்கால் அம்மையார் அதுக்கு ஒரு உதாரணம். அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு தூக்கி போட்டு இது வேணாம் நம்ம இப்படி போகணுங்கிறத தெளிவா வர்றாங்க. அவங்க மட்டும் அதுக்கு வராங்க. ஆனா அதை அவங்க எந்த மாதிரி கை கொள்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதுக்குதான் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, நமக்கு எப்படி அதை சப்போர்ட் பண்றான் கடவுள்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இது நடக்கலையா என்ன பண்ணுவான், நடக்கலைன்னா என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சு எப்பா இது நடந்திருந்தா உனக்கு இது இப்படி போயிருக்கும், அதனால இது வேணாம், நல்லதா போச்சு. அவங்கள பத்தி ஒரு தப்பான விஷயம் நம்ம காதுக்கு வந்து சேரும். ஐயோ நல்ல வேலை அது நடக்காத போனது, நான் இதுல இருந்து தப்பிச்சேனா அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வருவான். எதுல இருந்து, நடக்காம போய் வருத்தப்பட்டு கிடந்தான் பார், அதுல இருந்து வெளியே வருவான். நடக்காம போய் வருத்தப்பட்டு வெளியே வந்தான்ல, அவன் யாரு அப்படின்னு கேட்டா ரெண்டு பேர் தான். ஒருத்தன் அதுக்கு வினை இருந்தா வருவான், அப்படி இல்லைன்னா கடவுள் பத்திய பக்தி இருந்தா வருவான். இந்த ரெண்டு பேர் தான். யாரு, நடக்காம போனதுல நொந்து நொந்து செத்து போகாம கொஞ்சம் வெளியே வர்றான்னா வினை இருக்கிறவன் வெளியே, நல்ல வினை இருக்கிறவன் வெளியே வருவான். அதை விட தெம்பா வெளியே வர்றவன் ஒருத்தங்கிறான், கடவுளை நம்புறவன் அதை விட கொஞ்சம் தெளிவா வெளியே வருவான். இதுதான் கிட்டாதாயின் வெட்டனை மறக்காம வெளியே வர்றதுக்கான இலக்கணம். நீங்க வெட்டனை மறக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு மறக்க மாட்டீங்க. ஆனா இப்படி சொன்னாலாவது இவனுக்கு மனசுல என்ன வரும், ஒரு அழுத்தம் வரும். ஆஹா இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர் என்ன பண்ணாரு, மருந்துலாம் கொடுத்துட்டாரு. மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, எப்பா நீ இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதப்பா அப்படின்னு. அவர் பெரிய வைத்தியர், 95 வயசு ஆகுது. ஒரு மருந்தை கொடுத்துட்டு
நம்மளை வாழ வைக்கிறார், நாம தான் அவர் காலில் வந்து கும்பிடணும். ஆனா காலில் வந்து கும்பிட்றதுலாம் வேற, ஆனா அவரு கையெழுத்து கும்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது நடத்தி செய்ய மாட்டேன் செய்ய வேணாங்கிறது அர்த்தம் இல்ல, அதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் கிட்டாதாயின் வெட்டடமர். அப்ப முடியாது அது, ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அது ஓங்கி கையெழுத்து கும்பிட்டு அல்லது ஓங்கி கோடாலியால வெட்டி சொல்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். இப்ப நீங்க அதுதான் உங்க சலனத்துக்கான ஆழம். அதுல இருந்து வெளியே வர்றதுதான் நான் என்ன சொன்ன மெத்தடு. நீங்களா வெளியே வராம கடவுள் உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை வச்சு சொல்லுவான், அவங்க தப்பானவங்கப்பா, நல்ல வேலை நீ தப்பிச்சேன்னா சொல்லுவான். அல்லது ஒரு நல்ல ஜோதிடர் வந்து என்ன சொல்லுவான், இது உன் பழைய கர்மாப்பா, இதுல நீ வந்து இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, இது வந்து புது விஷயம், இது வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பல அது ஒரு ஆன்மீகத்துல ஒரு வாத்தியார் சொல்லுவாரு. இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர்றதுதான் கடவுளோட வேலை. இந்த சலனப்படுகிற நினைப்புல இருந்து கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்ற படிமுறையை கடந்துட்டீங்கன்னா, அல்லது உண்மையிலேயே அதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது கடவுள் அப்படிங்கிறது என்ன வந்தா அதுக்கு பேர் அருள்னு பேர். ஏன் இங்க அருள்னு போடுறாருன்னா, இருக்கிற அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற பொருள்களால தான் உங்களை கடத்தி ஏத்துறான். இப்ப நம்மளை சுத்தி பொருள்கள் இருக்குல்ல, என்னது, அது புஸ்தகமா இருந்தாலும் சரி, ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அல்லது வந்து கலையா இருந்தாலும் சரி, எது மூலமாக வேணும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கடை தேற்றுகிற பொருள்கள் எல்லாமே எதுவால் ஆனது? அருளால் ஆனது. இந்த அருள் தான். இந்த அருள்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க அருளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பர நினைவுல என்ன சொல்றாருன்னா, அந்த பாட்டுல இந்த சலனப்படுகிற நினைவு போவோம். இந்த சலனப்படுகிற நினைவு போனாதான் பர நினைவு வரும். அது வரைக்கும் எது உதவும்னு கேட்டா அருள் உதவும். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் சாமியோட, அதாவது அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சலனப்படுகிற நினைவு போனால்தான் பர நினைவு வரும். ஆனா சலனப்படுகிற நினைவை ஒழிச்சு உங்களை பர நினைவுக்கு கொண்டு வர்றது அருள். இந்த அருள் உதவின பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை நீங்க பார்ப்பீங்க, ஆன்மாவை பார்ப்பீங்க. ஆன்மாவை பார்த்த பிறகு அருளுக்கு மேல இருக்கிற பெரிய பரம்பொருள் அனுபவம் உங்களுக்கு வரும். இதுதான் படிமுறை பாட்டுல, சரிதானே? இப்போ இந்த அருள்ங்கிறதுல ஏன் வந்து அருளுக்கு மேல கடவுளை வந்து அருள் உதவி செஞ்சு அதுக்கு மேல உங்களை கடவுளுக்கு தள்ளி விடும் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள்ங்கிறத நீங்க அதை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். அருள்ங்கிறத நான் தொடக்க காலத்துன்னு சொல்லிடுறேன். இப்ப கூட சொன்னேன்ல, இப்ப என்ன வந்து இப்ப எப்படி வச்சுங்களேன், நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும், சைவ சித்தாந்தம் படிக்கும்போது 88 90 படித்தேன். 90 படித்தாச்சு. சைவ சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்த துறையில் முதல் மாணவர் நான். எனக்கு முன்னாடி யாரும் படிக்கல. அந்த டிபார்ட்மெண்ட்டை போனி பண்ணி தொடங்கி வச்சேன். ஒரு 4-5 பேர் வந்து கூட படித்தாங்க. அதில் 4-5 பேர் ஃபீஸ் கட்டினா 2 பேர் தான் படித்தோம், நானும் ஒரு பொண்ணும். அந்த பொண்ணு 2வது வருஷம் வந்து சிறவனா நான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு கல்யாணம் பண்ணி போயிட்டு நான் ஒத்தாள் தான் 2வது வருஷம் எம்ஏ முடித்தேன். இந்த 2வது வருஷம் நான் முடித்த பிறகு பிஹெச்டி படித்தோம், எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் வேலை இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து அறக்கட்டளை டிபார்ட்மெண்ட்டு, சம்பளம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரப்போகிற பசங்க, இந்த தமிழ் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு வச்சு மாதம் 2000 ரூபாய்க்கு, வருஷத்தில் ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சுக்கின்னு நானும் பாடம் எடுத்தேன். எது வருஷத்தில் வெறும் 10,000 வருஷத்துக்கு. அது ஒரு 5-8 வருஷம் அப்படி பாடம் எடுத்தேன்னு வச்சுங்களேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். இதுக்கப்புறம் பார்த்தேன், இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்மளை இப்படியே போனால் காணாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியாக மதுரை பல்கலைக்கழகத்தில் ஒரு எம்ஏ தமிழை படித்து இங்கே பாடம் படித்தேனாக்கா என்கிட்ட படிக்கிற பசங்க வாத்தியாரை நம்ம கூட படிக்கிறாரு இல்லை. அதனால அவங்களுக்கு தெரியாமல் மதுரையில் படித்து, அவங்களுக்கு தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாக மதுரை திருச்சிக்கு போய் யூஜிசி பரீட்சை எழுதி அதில் பாஸ் பண்ணி ராத்திரியோட ராத்திரியாக காசிக்கு வேலைக்கு போயிட்டேன். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த சைவ சித்தாந்தம் 16 வருஷம் எனக்கு இப்படி தான் இருந்தது. அதாவது என்னத்துக்கு உதவல, வருமானத்துக்கு. இது நான் குறை சொல்றதா நிறை சொல்றதா? ஒரு உதாரணத்துக்கு உங்களை கேட்குறேன், என்னன்னு பதில் சொல்லுவீங்க. சரி, இதுக்கு நடுவில் இந்த நாத்தியாரும் நடுவில் கொஞ்சம் பேர் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த வரலாறுக்குள்ள. இப்ப நீங்க இதுல இல்லாம இந்த வாத்தியார் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு சைவ சித்தாந்தம் இப்படி பேச முடியாது, ரைட்டுப்பா? சரி, அதுவே நேரா இல்லையே, அதை எப்படி சொல்றது? இப்போ
சரி, இது இல்லாம போயிருந்தா என்னவாயிருப்பா? அப்ப கடவுள் இத எந்த மாதிரி உருட்டி வச்சு உங்களை காப்பாத்துறான் அப்படிங்கறத எப்படி உணர்வீங்க? இதுதான் நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லிடுங்களேன் பொதுவா, அது சாதாரணமா சொல்ற மாதிரி. ஆனா நேரம் கெட்ட நேரம், ஆனா கெட்ட நேரத்துல ரொம்ப கெட்டதா ஆகாம சாதாரண கெட்டதா சொல்லி அதை நன்மைக்கு பயன்படுத்துற மாதிரி மாத்திரான்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கெட்டதான ஒரு விஷயத்தை நல்லதுக்கான கெட்டதா மாற்றி பயன்படுத்துறது எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. இது நான் நேரா சொல்ற மாதிரி வரும், ஆனா எல்லார் வாழ்க்கையுமே அதான். அதனாலதான் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? நன்று உடையானை தீயது இலானை, நரை வெள்ளேறு ஒன்று உடையானை, சிராப்பள்ளி குன்று உடையானை திருச்சிராப்பள்ளி பதிகத்தை பாடினார். என்ன அர்த்தம் அதுக்கு? அவனுக்கு நல்லதை தவிர கெட்டதுன்னு ஒரு விஷயம் கிடையாதுப்பாங்கிறார். ஆனா சலனம் எல்லாருக்கும் உண்டு. நமக்கு நல்லது கெட்டது தெரியாததுனால சலனம் உண்டு. நமக்கு மட்டும் இல்லை, இந்த திருஞான சம்பந்தருக்கே அது உண்டு. திருஞான சம்பந்தரும் இந்த பிறப்பு கேட்டார், ஏன்பா நான் என்ன போன பிறப்புலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு தெரியுமா தெரியாதா, கணக்கு வழக்கு தெரியாம என்ன இந்த பிறப்பை ஏன் கொடுத்தேன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். திருத்துருத்தி பதிகத்துல புறக்குமா சொல்லப்படாயின்னு கேட்கிறார். ஏன்பா போன பிறப்புலயே கணக்கெல்லாம் முடிஞ்சுது, எனக்கு சலனம் கிடையாது, ஆனா இப்ப பிறப்பை ஏன் கொடுத்தேன்னு கேட்கிறார். சுந்தரர் கேட்கிறார், எப்பா நீ திருட மாதிரி என்ன கொண்டு போய் தள்ளி விட்டுருவ, என்ன மவியல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆள்னு சுந்தரர் கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க வந்தா இதுக்கு பேரு இந்த உடம்புல இது இப்படித்தான் ஆகும், அதுல ஒன்றும் விஷயம் கிடையாது. அதனால ஆனா இந்த வரலாற்றை நான் சொல்றது கொஞ்சம் இந்த நேர் ரூட்டுக்கு வந்ததுனால நேரா தெரியுது வரலாறு. நீங்க சைடு ரூட்ல இருக்கிறதுனால சைடுல தான் வரலாறு நேரா தெரியும். வித்தியாசம் தானே, எல்லாம் நேர் வழிதான். அதனாலதான் பெரிய பாதை இப்ப நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இந்த பெரிய பாதையில எல்லாம் சேர்த்துறோம். சில பேர் பெரிய பாதையிலேயே போயிட்டு இருப்பான், ஆனா நடுவில் சின்ன பாதை கிராஸ் பண்ணிட்டு இருக்குது இல்ல. நீங்களாம் வர்ற பாதை மோதிக்கிட்டு நடுவில் இப்படி போட்டிருந்தா நான் பெரிய பாதையில போறேன்னு அர்த்தமா? நான் இல்ல நீங்களும் இல்ல மோதிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஓகே பரவாயில்ல பெருமா இதுக்குள்ளதான் நம்மளை வச்சு, ஏன்னா அவனுக்கு தனியா எனக்குன்னு ஒரு உலகமா படைக்க முடியும். இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சுதான் என் வினையை அவன் செட் பண்ண முடியும். அவன் பாவம், அவன் செட் பண்ற வினையிலலாம் நாம இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடவுள் படைச்சான்னா அவன் படைக்கவும் இல்லை கிடைக்கவும் இல்லை. இந்த உடம்ப கொடுத்தான், நமக்கு இருக்கிற வினையை செட் பண்றான். நீங்க என்ன பண்ண முடியாது? கடவுள் நம்ம வினைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலகத்தை படைச்சு கொடுத்துட முடியாது. நம்ம வினை இருக்கும், உங்க வினை இருக்கும், எல்லார் வினையும் இருக்கும். இந்த எல்லா வினையும் பார்த்துட்டு இதுக்குள்ள இப்ப நம்ம இங்க சொற்பொழிவு தகராறு ரகசியம் இங்க வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதவே கொஞ்சம் கொண்டு போய் இப்ப காலேஜில் வச்சீங்கன்னா அதை வேற மாதிரி நடத்துவேன். இப்ப இங்க ஒரு மாதிரி பேசுறேன், இதே கொண்டு போய் நடு ரோட்ல வச்சீங்கன்னா எந்த மாதிரி பேசுவேன் நான், அது கொஞ்சம் வேற மாதிரி பேசி ஆகணும்ல. அப்ப என்ன, இப்ப இதே விஷயத்த இப்ப இங்க சரி 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பன் சாமி சொற்பொழி ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க, சார் இந்த சாமியை பத்தி மட்டும் பேசுங்க சார், தேவையில்லாம இந்த நால்வர் இதெல்லாம் பேசாதீங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஏன்பா நால்வர், நான் சரி வள்ளலார் வாயை திறக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாரு, ஏங்க நான் என்ன பண்ணணும், முதல்ல அடக்கி வாசிக்கணும், என் வாயில இதெல்லாம் ஊந்துட விடாது, அப்படி கவனமா இருக்கு. சரி இவர் ஒழுங்கா தான் சொல்றாரு, இதுக்கப்புறம் இதுலலாம் தப்பு இல்லை தான் போல இருக்குது, நால்வரையும் நம்ம பெருமான் ஏத்துக்கிறாரு தான் போல இருக்குது, வள்ளலாரையும் இவர் அவர் சொல்ற அந்த அவரும் என்ன சொல்றாருன்னா திருஞான சம்பந்தர் அனுபவத்தை தான் வள்ளலாரும் சொல்றாரு, திருஞான சம்பந்தர் அனுபவத்தை தான் தகராலை ரகசியத்துல பாம்பன் சாமியை முதல் பாட்டுல எழுதி நான் அதை தான் தகராலை ரகசியம் சொல்றேன்னு சொன்னார்னா நான் இங்க சொல்லி ஜெயிச்சிடலாம். ஆனா சைவ கூட்டத்துல போய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் பாம்பன் சாமி அடியார் நாம என்ன பண்ணணும்னா அதை சேர்த்துக்கணும். நாமெல்லாம் அவங்கள மாதிரி கூடாது, ஏன்னா நாம அவங்களோட பெரியவங்கன்னு காட்டணும். இதுதான் நாம எதிர்பார்க்கறது. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, அங்க போய் இதை சொன்னீங்கன்னா அது இங்க பெரிய இடத்துக்கு வந்தா தானே அந்த இடத்துல அவன் இணைப்பான். அங்க இருக்கிறவன் எப்படி பெரியவனை பார்த்து இணைப்பான்? இணைக்க மாட்டான். பெரியவங்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்றது தான் பிரச்சனையே தவிர இந்த அது என்ன அனுபவம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு சலனம். இதெல்லாம் எதுக்கு சொன்ன, திருஞான சம்பந்தர்ல இருந்து சுந்தரர்ல இருந்து சைவத்தில இருந்து பாம்பனார்ல இருந்து இப்படி சமய ரீதியாகவும் பிரச்சனை ரீதியாகவும் இதெல்லாம் என்ன சலனம், நினப்புல வர்ற சலனம் எல்லாமே. அதனாலதான் நினைவுங்கிற வார்த்தையை பாம்பன் சாமி சலனப்படுகிற நினைவினே போட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சலனப்படுகிற நினைவை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க.
இந்த அருளை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் பிரச்சனை. எதுல? இந்த சலனப்படுகிற நினைவோட சேர்த்து அருளை புரிஞ்சுக்கிறதுல தான் நான் கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டா அது கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஏன்னா எனக்கு இப்ப நீங்கெல்லாம் இங்க வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இப்போ இவர் வந்து வராருன்னு வச்சுங்களா, இவர் ஏற்கனவே சிவஞான போதம் தெரியாது, மெய்கண்ட சாஸ்திரம் தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்கிற ஐயாவுக்கு, ஜெகதீசனுக்கு, சிதம்பரம் என்னது மெய்கண்ட சாஸ்திரத்திலிருந்து எல்லாம் தெரியும். அவருக்கு சுண்டல் தான் தெரியும். ஏதோ பாமன் சாமி கோயிலுக்கு சுண்டல் கொண்டாந்து கொடுத்தான், வந்து ஏதோ ஐயா பேசுறாரு, உக்காந்தாரு. இவர் சாஸ்திரத்தை வச்சுன்னு புத்தகத்தை வச்சுன்னு உக்காந்தார். இவருக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இதுல இவருக்கு சுண்டலே அருள், இவருக்கு மெய்கண்ட சாஸ்திரமே அருள். மெய்கண்ட சாஸ்திரம் படிச்சு வந்து உக்காந்தாலும் அருள் தான், சுண்டலும் அருள் தான். அதுக்காக என்ன அர்த்தம்? வேறுபாடு இல்ல. இந்த சுண்டல் கொடுக்கிறவரு பெருமான் எப்படி வளர்ப்பான்? இந்த ரெண்டு மெத்தடை நீங்க கையில வச்சுக்கணும். என்னதான் இப்ப இங்க நிறைய பேர் சித்தர்கள் கிட்ட, இந்த பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப அவரை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர்ல இந்த ட்ரம்ஸ் சிவமணி பேட்டி கொடுத்திருந்தார். போன வாரத்துல ட்ரம்ஸ் சிவமணி பேட்டி கொடுத்திருந்தார். ட்ரம்ஸ் சிவமணி என்ன பேட்டி கொடுத்திருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து பரஞ்சோதி பாபா என்னை இப்படி வளர்த்தாருலாம் பேட்டியில் இருக்காரு. பேட்டியில என்ன கொடுத்தாருன்னா, பரஞ்சோதி பாபா எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி கொடுத்ததுல ஒரு சின்ன விஷயம் சொன்னார். என்ன விஷயம்னா, அங்க ஜெர்மன்ல இருக்கும்போது தமிழ் இந்தியாவை காட்டுறாங்க. அப்ப இவர் நினைக்கிறார், சென்னை காட்டினா பரவாயில்ல, தமிழ்நாட்டை காட்டினா பரவாயில்ல, வடபழனியை காட்டினா எப்படி இருக்கும் நினைக்கிறப்போ, இவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே பரஞ்சோதி பாபாவையும் காட்டாங்க. சென்னை, அப்புறம் வடபழனி, பரஞ்சோதி பாபா எல்லாத்தையும் காட்டியாச்சு. அதை வந்து நம்ப முடியாம அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தது, அந்த அதிசயத்தை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட விஷயங்கள் சிலதெல்லாம் சொல்றாரு. இதை தாண்டி கூடுதலா நமக்கு சில விஷயங்களை நண்பர் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுல என்ன வரலாறு சொல்ல வர அப்படின்னு கேட்டா, அவர் வந்து நிறைய பேருக்கு பிஸ்கட்டை கொடுத்து கேன்சரை போய்க்கிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வந்தவங்களுக்கு வந்து அதாவது பெரிய நோயை நீக்கிறது, பணத்தை கொடுக்கறது, புகழை கொடுக்கறது, யார் யாருக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கிறார். ஆனா அவர்கிட்டவே கொஞ்சம் பேர் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டினு இருக்கிறான். அப்புறம் அவருக்கு வந்து பணிவிடை செஞ்சவெல்லாம் இருக்கிறான், இன்னுமா அப்படியே தான் இருக்கிறான். வந்து அவன் கூப்பிட்டு இன்னும் என்னப்பா இப்படி, அது போக உங்களுக்குலாம் இன்னும் சில பேர்லாம் போய் அங்கே வட்டம் போடுவாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளை கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? தத்துவாதியை கேட்டால் பதில் சொல்லணும். இந்த மாதிரி இங்கேயும் உண்டு, நிறைய சித்தர்கள், இப்போ நம்ம பாமன் சாமி இதுலேயும் உண்டு. இப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி பரஞ்சோதி பாபா இதில் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? இப்போ அந்த மாதிரி இவர் சுண்டல் கொடுக்கறதுக்கும் மெய்கண்ட சாஸ்திரம் படிச்சுட்டு இப்போ தகராலய ரகசியம் கேட்கறதுக்கும் என்ன வேறுபாடு சொல்லலாம்? இப்போ அவருக்கு அருளை கொடுக்கலாமா, உங்களுக்கு அருளை கொடுக்கலாமா? யாருக்காவது ஒருத்தருக்கு நான் இப்போ அருளை கையில் வச்சுன்னு கொடுக்க போகிறேன். இப்போ யாருக்கு கொடுக்குறது? இப்போ வந்து நான் எப்படி கொடுக்க ரொம்ப தயக்கமாக இருக்குது. என்கிட்ட கொடுங்க, நான் அதையாவது வாங்கி போக மாட்டேங்க பொழுது. சரி, அடுத்தவங்களுக்கு குருன்னு சொன்னால் பரவாயில்ல, உங்களுக்கு அருள் என்ன வந்துருச்சுன்னு சொல்லுவேன். இல்லை அது அடுத்தவங்க நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க, நாம வாங்கிக்கூடாது, அருள் அவருக்கு கொடுக்க சொல்லலாமா? இல்லை இது அருள் தானே, இது நாம கேட்டா தப்பு இல்லையா அப்படின்லாம் நிறைய பிரச்சனை வருது இல்லை மனசுல. இதுக்கு பேர் தான் நினப்புன்னு பேர். இந்த நினப்புல நீங்க இப்ப நானு இதெல்லாம் வரேன்ல, என்னால முடியும் கொடுக்கறதுக்கு. ஆனா நான் உங்களுக்கு உடனே மாத்துறதுக்கான அதிகாரத்தை எடுத்துக்க மாட்டேன். இதுதான் விஷயம். அதிகாரம் உண்டு, ஆனா எடுத்துக்க மாட்டேன். இப்படி புரிஞ்சுக்கணும். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதனாலதான் எங்களுக்கு ஐந்தொழில் உரிமை உண்டு, ஆனா நடத்த மாட்டோம் தெளிவா எழுதினார் வள்ளலார். ஐந்தொழில் படைக்கிற 5 படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் எல்லாமே உண்டு, ஆனா நாங்க அதை நடத்த மாட்டோம். ஆனா நடத்தினாங்கல்ல நம்ம நாயன்மார்லாம். ஏன் நடத்தினாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணல, எங்க பிரச்சனை வருதோ அதை பண்ணாங்க. அதே மாதிரி உமாபதி சிவம் கள்ளிச்செடிக்கு முத்தி கொடுக்குறார். உமாபதி சிவாச்சாரியார் பெரியார் சிதம்பரத்துல தீட்சிதர், அவர் என்ன பண்றாருன்னா, வீட்டு வாசல்ல இருந்த கள்ளிச்செடிக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை செஞ்சு முத்தி கொடுக்குறதுனா என்னன்றத காட்டுறதுக்கு. அது என்ன நடந்ததுன்னா, அவருக்கு தினம் விறகு கட்ட ஒருத்தன் வைப்பான் வீட்டு மடத்துக்கு. அவன் இந்த மாதிரி மழை காலத்துல விறகு கட்ட வரலன்ன உடனே என்னன்னு பார்த்தா, இந்த மழையில அவனால வர முடியல அப்படின்ன உடனே, அப்படியா இவ்வளவு நாள் விறகு அவன் கொடுத்தானா அப்படின்னு கேட்டு அவனை கூப்பிட வச்சு, இந்த நமக்கு தான் இந்த சில சின்ன ரகசியெல்லாம் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய அருளாளராக இருக்கிறாங்க, தினம் ஒருத்தன் விறகு கொடுக்கறதுன்னு தெரியாம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கொஞ்சம் சிக்கல் அடிக்குது. அப்பதான் எனக்கு இந்த சித்தர் மரபுல ஒரு சின்ன இடரல் தெரியுது. என்ன இடரல்னா, இந்த சித்தர்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி தான் வேலை செய்யறாங்க. அது கொஞ்சம் அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு பேசிக்குவோம். அதுல அவன் அப்படியா அவனை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு
அவனுக்கு என்ன பண்றாருன்னா முத்தி கொடுத்துறாரு. யாருக்கு? அந்த பெத்தான் சாம்பான்ங்கிற விறகு வெட்டிக்கு முத்தி கொடுத்துறாரு. இதை அவன் பொண்டாட்டி என்ன பண்ணிச்சு, புருஷனை காணான்ட்டு போய் அரசன் கிட்ட எங்க வீட்டுக்காரரை கொளுத்திட்டாரு இந்த சாமியாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவன் அரசன் நேரா படை வீரரோட விசாரணை பண்ணும்போது, எப்பா அவனுக்கு நான் இவ்வளவு தொண்டு பண்ணிருக்கிறான், அவனுக்கு நான் கொடுக்கணும்னு தோணிச்சு, கொடுத்துட்டேன் அப்படின்னு. நான் என்ன இப்படிலாம் முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா அந்த கள்ளி செடிக்கு இல்லை, நான் இதுக்கு முத்தி கொடுக்குறேன் பாருன்னு அதை செஞ்சு காட்டுறார். அதாவது முத்தி கொடுக்குற முறைய அதை ஜோதியாக்கி காட்டுறது, அந்த செடியை ஜோதியாக்கி காட்டுறது, அதை ஜோதியாக்கி காட்டுறாரு. அப்ப அவன் நம்பிட்டு அங்க இருந்த இடத்தெல்லாம் தானமா கொடுத்துட்டு போயிட்டான். அதான் இன்னைக்கு இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம் எல்லாம் கொத்தங்குடி அந்த சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே அந்த கொத்தங்குடிக்கு கொற்றவன்குடிக்கு எழுதி கொடுத்த இடம் தான் சிதம்பரத்துல. இது மாதிரி உங்களுக்கு நடக்குமா? சலனப்படுகிற நினைவை மாத்துறதுன்னா உடனே மேல தூக்கிடுவானா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்களை இதிலிருந்து நீங்க மறுபடியும் இங்க ஒரு இடத்துல கவனமா இருக்கணும். மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லை, இதுக்கு பலன் ஏத்ததை கொடுத்துருப்பான் அப்படின்னு கிடையாது. பலனை நீங்க எப்படி முடிவு பண்ணணும்? இந்த இடத்துல நுட்பமா இன்னைக்கு பாடத்துல பலனை நீங்க எண்ணத்த அளவுக்கு உயர்ந்து அந்த தொண்டு செய்யறீங்கன்னு பார்த்து தான் உங்களுடைய சலனத்தை ஒழிக்கிறது தான் பலன். நீங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி பலன் எழுதுனா அதை இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் எந்த அளவுக்கு எண்ணத்துல வளர்ந்து, இப்ப அவர் கொண்டாடுறார் சுண்டல், ஏயா நீ வாரம் சுண்டல் எடுத்தாரு, என்ன நினைச்சு எடுத்தாரன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பயமா இருக்குல்ல? ஆமா பயமா தான் இருக்கு. இந்த மனுஷன் வேற ஏதோ சுண்டலை போனாலும் குத்தமா போனோமான்னு இருந்தா என்ன என்ன நினைச்சு சுண்டல் எடுத்தாங்கன்னா, ஏன்னா நான் ஒரு சித்தரை பார்த்தேன்னு வச்சுங்களேன். சித்தர்னா நான் பார்ப்பேன், போய் நிற்பேன். ஒரு நாள் இருந்த சில்லறையெல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கிட்ட சில்லறை தான் வாங்குவாங்க. 100 ரூபாய்க்கிட்ட இருந்த சில்லறையெல்லாம் கொடுத்தா, அப்பனே எண்ணி கூட அப்பனே அப்படின்னு ஒரு 10 ரூபாய் மட்டுங்க பின் மீறி கொடுத்துட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் போயிட்ட பிறகு யோசனை பண்றேன், ஓ இந்த மனுஷன் நம்மள ஏதாவது நினைச்சுன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, நாம அது தெரியாம காசை எண்ணி கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப நீங்க எங்க புள்ள நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் அதை பண்ணுவான். அப்படி இல்ல ஏதோ கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா பெருமானுக்கு என்ன பண்ணுவான்? இப்ப நீங்க ஏதோ கொண்டாந்து கொடுக்குறீங்க, பெருமான் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த பிறப்புல இருக்கிற வினையில இந்த ஆளை எப்படி விடுவிக்கிறதுங்கிறது அவன் கணக்கு பண்ணுவான். நீங்க எதுவுமே நினைக்கலன்னா அது வசதியா போச்சு பெருமானுக்கு. ஆனா அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா, நான் 100 நாள் சுண்டல் கொடுத்தேன், எனக்கு இப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்து புலம்புனா அங்க மறுபடியும் கத்தி வச்சிருவோம். ஒண்ணு அதுவும் போக்குல விட்டுடணும், இல்ல இவங்க போக்கு நடுவுல கத்திய வச்சிங்கன்னா அது மறுபடியும் பெருமானுக்கு என்ன ஏதோ வந்தான் ஒருத்தன் ஒழுங்கா சுண்டல் கொடுக்குறான்னு பார்த்தா மறுபடியும் இவன் ஏதோ நடக்கல அது நடக்கலன்னு புலம்புறான். சரி தொலைது ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், மறுபடியும் என்ன பண்ணுவான்? ஒரு சலனத்தோட கையை கையில தூக்கிப்பான். இதுதான் நாம மாட்டிக்கிறது. இந்த மாட்டிக்கிறது இந்த இடத்துலதான் இதுக்கெல்லாம் பேர் தான் அருள். இந்த மெத்தட கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து வேற 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 ஒண்ணுல ஃபிட்டிங் பண்றான் பாரு, இது எல்லாமே அருள். இங்க இறைவன்கிறவன் நீங்க நடவடிக்கையில் ஈடுபடுகிற எல்லா பொருள்களிலும் இருந்து செய்கிற வேலைக்கு பெயர் அருள். இது திருவள்ளுவர்ல இருந்து கடைசி வரைக்கும் மாறல, வள்ளலார் வரைக்கும் மாறல இந்த சொல். இதனாலதான் தமிழுக்கு செம்மொழின்னு பேரு. அருளுக்கு அவன் ஒரு விளக்கம் சொன்னா, இது சொற்பொழிவாளர் சொல்ற விளக்கத்துல என்கிட்ட சொல்லக்கூடாது. அருளுக்கு அவர் இப்படி சொன்னாரு, சித்தி சச்சின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதாவது அருள்னா என்ன அப்படின்னு சொற்பொழிவாளர் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா தெளிவா திருக்குறள் தொடங்கி வள்ளல் பெருமான் வரைக்கும் திருமூலர் நடுவுல பாம்பனார் இருக்கிற எல்லாரும் அருளை பற்றி இப்படி சொன்னார்கள். தெளிவா போட்டீங்கன்னா இதுல பிரச்சனை வராது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா கூட்டிட்டு வாங்க, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல அருளுடைமையும் வரும், அன்புடைமையும் வரும். அது சரிதானே? இந்த அருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, அன்போட குழந்தையில ஒண்ணு அருள். அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியார் உடைத்து. இது ஒரு திருக்குறள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு. இது ஒரு திருக்குறள். அன்போட குழந்தை ஆர்வம், ஆர்வத்தோட குழந்தை நட்பு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு அருள் என்கிற அன்பின் குழந்தை, அந்த குழந்தையை வளர்க்கிற செவிலித்தாய் பொருள். இதுதான் முறை. இந்த ஆர்வம் நட்பு இதெல்லாம் யாருக்கு? ஆன்மாவுக்கு, உயிருக்கு.
இந்த உலகத்துல நீங்க உடம்புல இருந்து, மைக்கில இருந்து, செல்போன்ல இருந்து, புத்தகத்துல இருந்து, கண்ணாடியில இருந்து, குச்சியில இருந்து எல்லாமே பொருள் தான். இந்த பொருள்களில் அருளை நீங்க வளர்த்தெடுப்பீர்களானால், இந்த பொருள் என்கிற செவிலித்தாயை அருள் என்கிற அந்த அனுபவத்தை கொடுப்பவளாக நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு என்ன வேலை செய்யுது? பொருள்களில் இருக்கிற அன்பு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். உயிர்களில் இருக்கிற அன்புக்கு பேர் நட்பு. இந்த ரெண்டு தான். நீங்களாம் உங்களுக்கு அன்பு நேரா தெரியாது. அன்பு நேரா தெரிஞ்சா அதுக்கு பேர் சிவம்ங்கிறார் திருமூலர். அன்புனா என்னன்னு உங்க யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு அருள், பொருள். அருள் கூட உங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியாது? அருளை நீங்க ஆணவமா தான் அனுபவிக்கிறீங்க உலகத்துல. அருளா எப்ப அனுபவிக்கிறீங்கன்னு கேட்டா, அருளை எப்படி ஆணவமா அனுபவிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு செல்போனு, இந்த போனை பார்த்தோன்னே என்ன தெரியுது? இது நோக்கியா, இது மியூசிக் எக்ஸ்பிரஸ், இது வாங்கினப்ப 8000 ரூபாய், இப்ப யாருக்காவது கொடுத்தா 1000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். ஆனா இந்த போன் தான் நல்ல போன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எவ்வளவு நல்ல போன் வந்திருக்கோம். ஆனா இதுதான் நல்ல போன்னு நான் ஏன் சொல்லுவேன்னு கேட்டா, அவ்வளவுதான் நம்ம வேலை. இதுல ஒண்ணு நான் மயங்கி இருப்பேன், அல்லது இதுதான் நம்ம நிலவரம். ரெண்டுல ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே காரணம் எது? ஆணவம் தான் காரணம். ஆணவம்னா என்னன்னா, இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்றது, இது மேல ஆசை வைக்கிறதுக்கு பேரு ஆணவம் பேரு. ஆணவம்னா நீங்க ஏதோ ஈகோன்னு நினைக்காதீங்க. பொண்டாட்டி மேல ஆசை வச்சாலும் சரி, புள்ள மேல ஆசை வச்சாலும் சரி, கார் மேல ஆசை வச்சாலும் சரி, கடவுள் மேல ஆசை வச்சாலும் சரி, அதுக்கு பேர் ஆணவம். அவ்வளவுதான் விஷயம். என்ன அதனாலதான் ஈசனோட ஆயினும் பாசம் அப்படின்னு சொன்னார். ஆசை அருமீன்கள் சொன்னார்ல, அது பாசம் தானே. ரைட். இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துற அந்த முறை இருக்குல்ல, அதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முறைக்கு பேரு உரழ்தல்னு பேர். உரழ்தல். இப்ப நீங்க நாக்கை வச்சுக்கிட்டீங்க, நாக்கு தானே உளறான் உரழறான்னு சொல்லுவீங்கல்ல, இதுதான் நாக்கு. இது எப்படி உரழுது? நாக்கு எப்படி உரழுது? இந்த 32 பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்களுக்கு நடுவுல நாக்கு உரழுதா இல்லையா? பல்லுக்கு நடுவுல இது இருக்குதா இல்லையா? இது எவ்வளவு பக்குவமா இருக்குது. அந்த பக்குவமா அந்தந்த பொருளை நீங்க அந்தந்த பொருளுக்குரிய பக்குவத்தோட பயன்படுத்தினா அருள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இதுல என்ன முக்கியம்? அந்த பொருளை நீங்க பயன்படுத்துறது கிடையாது. அந்த பொருளினுடைய பக்குவத்துக்கு ஏற்பதான் அதை பயன்படுத்துறீங்க. இப்ப உடம்பு எப்படி பயன்படுத்துறீங்க? இப்ப நம்ம உடம்பு இருக்குன்னு வச்சுங்க, அதை எப்படி பயன்படுத்துறீங்க? என்ன சார், நம்ம உடம்பு தானே, அதை எப்படி நாம பயன்படுத்துறோம்? ஏதோ பசிக்குது, சாப்பாட்டை போடுறோம், அதனால பயன்படுத்துறோம். அப்புறம் நீங்களா உங்களுக்கு தானா அதாவது பசி எடுக்கிறதுனால சாப்பிட்றோம், கவனமா இருக்கணும். நீங்களா சாப்பிட்றது இல்லை. அது நீங்களா ஒரு வேலைக்கும் லாய்க்கு கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். நாம எந்த வேலைக்கும் நானா செஞ்சேன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. அதாவது நான் இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு கொடி பிடிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா பசி எடுக்கலைன்னா சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டதுனாலதான் வளர்ந்தோம், வளர்ந்ததுனாலதான் வயசு கோளாறு, வளர்ந்ததுனாலதான் நரை திரை மூப்பு. ஆனா வளர்றன்னு சொல்லி ஏமாந்தோம். இது எல்லாத்துக்கும் பேரு பசி தான் காரணம். இந்த பசிக்கு போட்ட சாப்பாடு தான் காரணம். இப்ப நீங்களா எதையாவது பண்ணீங்க அப்படின்னா, இந்த உடம்ப அழியாம காப்பாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்களா பண்றீங்க. அங்கேயும் நீங்களா பண்ண முடியாது. யார் தான் பண்ணுவான்? கொஞ்சம் நாம இதை சாப்பிட்டோம், அதை தான் எதை சாப்பிட்டா. ஒரு சிலர் சொல்லுவான், எப்பா நீ இதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும்னா அதுல ஒரு நோய் வந்துரும்பா. எதையாவது கிடைக்கிறத சாப்பிட்டு போ. எதையாவது கிடைக்கிறத சாப்பிட்டு போனாலும் நோய் வந்துரும்பா. சரி, எதையாவது கிடைக்கிறதையும் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும்னு நினைக்கூடாது. அது எப்படி நடக்கும்? எப்படி சார் நடக்கணும்? பரவாயில்ல, ஏதோ பெருமான்னு அப்பப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா சிலதை கிடைக்க நமக்குன்னு எது அமையணுமோ அதை கிடைக்க வச்சிருவான். எது வரக்கூடாதோ அதை கிடைக்காம பண்ணிடுவான். கொஞ்சம் அந்த ரூட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தெரியும். அப்படித்தான் எதையும் காப்பாத்துறான். ஆளுங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறான். ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறத மட்டும் காதை கொடுத்து தலையாட்டி கேட்டீங்கல்ல, சாதாரண சாப்பாட்டையும் அப்படித்தான் காப்பாத்துறான். எப்பா இது எனக்கு வேணும் வேணாம்னு தெரியாது, இதை கொஞ்சம் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. சமையல் செய்யும்போது தவறி விழுந்தா கூட அது நல்லதுன்னு நினைக்கணும். ஐயோ என்னடா அதை பாலை கொட்டிட்டான்னு திட்டக்கூடாது. அந்த பால்ல என்ன விஷம் இருந்ததோ பெருமான் காப்பாத்தி நினைக்கணுமா இல்லையா?
நினைக்கணுமா இல்லையா? அந்த சோத்துல என்ன இருந்ததோ கொட்டிட்டான்னு நினைக்கணுமா இல்லையா? நாம நீங்க இதுல மட்டும் இல்ல, இடிச்சுக்கிறது, அடி வாங்குறது, காயம் படுறது எல்லாத்தையும் இதை விட இதுவா ஆக்கணும், இது நல்லதா பண்ணா அப்படிங்கறதுதான் நன்கு உடையான். இதுதான் இதுக்குள்ள நிக்கிறது தான் சலனத்தை ஒழிக்கிறது. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பயன்படுற எல்லாமே அருள். எதுவுமே என்ன கிடையாது, இறைவன் கிடையாது. இது எல்லாமே அருள் தான். அருளோட பார்ட்ஸ் இதெல்லாம். பொருள்களில் அருள் வேலை செய்யுது. அப்புறம் எண்ணத்துக்குள்ள வரும்போது கடவுளுங்கிறவன் அருளா எப்படி இருந்தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. இந்த புரிய ஆரம்பிச்சோடனே நான் யாருன்னு தெரியுது. நான் யாருன்னு தெரிகிற வரைக்கும் இந்த பொருள் எல்லாம் தெரியுது. அதுக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படியே அவனை தூக்கிக்கிட்ட பிறகு இந்த பொருளை தாண்டி அவனாவே எல்லாத்தையும் காட்டுறான். இதுதான் பர நினைவோட வளர்ச்சி. இந்த பர நினைவோட வளர்ச்சிக்கு நாம போறதுக்கு அடுத்த வாரத்துல கந்த சஷ்டி உதவும் என்பதாக சொல்லி நாம அதைக்கும் நம்ம பெருமான் வாய்ப்பு தருகிறார் என்பதையும் சொல்லி, இந்த அளவுக்கு என்ன அடிப்படை, உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அனுபவம் எல்லாம் அருள் அனுபவம் என்று படிப்படியாக வளர்ந்தால் சலனம் குறைகிறது. அந்த சலனம் குறைய குறைய பொருள் தாக்கம் குறைந்து ஆன்மாவை பற்றிய ஞானம் தெரிய வருகிறது. இந்த ஆன்ம ஞானத்தை கடவுள் ஞானம் இணைகிற காலத்தில், இணைத்து கொள்ளுகிற காலத்தில் பர நினைவு என்பதாக நாம் அதிலே நிற்கலாம். இதுவரைக்கும் பொருளாக அமைத்து கொண்டு தொடர்ந்து நாம் பாட்டை அடுத்த வாரத்தில் சிந்தித்து அதற்கு அடுத்த பாடலை நாம் அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.